ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். டேடி விடுங்கடா, எதுவும் வேணாம். அது எப்படி வேண்டாம்? உன்னை ரெடி பண்றோம் இன்னைக்கு. ஐயோ டேடே, இப்ப எதுக்குடா கத்துற? அடே வேஸ்டிங்கடா. ஐயோ மருந்து வச்சுட்டு வந்துட்டனே. சரி இரு, போயிட்டு எடுத்துட்டு வரேன். டேய் வேஸ்டிடா எதுக்குடா? வேண்டாம்டா, இடுப்பா நிக்காது. அது நின்னா என்ன நிக்கட்ட என்ன? இப்படியா இருந்தாலும் அது டேய் எடுங்கடா பூவை, எடுத்து சுத்துங்க. டேடி எனக்கு இந்த கைடா. அப்போ எனக்கு அந்த கை. அப்போ நான் எங்க வைக்க? அதான் மண்டை காலியா இருக்கே, மண்டையில வை. ஏய் ஏண்டா, நான் என்ன பொண்ணாடா? தலையெல்லாம் பூ வச்சிட்டு இருக்கீங்க, விடுங்கடா. டே டாக்டரே, தலையில பூ வைக்க முடியல. வைக்க முடியல என்னடா? தலையில பூ சுத்தி விடு. மீதி இருக்கிற பூவெல்லாம் எடுத்து கழுத்துல மாட்டுங்கடா. அடே அடி அடி போதண்டா. எதுக்குடா கையில இவ்வளவு நீட்டு பூ தொங்க விட்டு இருக்கீங்க? என்னடா கையில பூ கொஞ்சமா கொடுத்துருக்கீங்க, இன்னும் சேர்த்து கொடுங்க. அவன் பொண்டாடிக்கு வைக்கணும்ல, கொடுங்க கொடுங்க. இங்க பாரு மாப்பிள, பூ நீ மண்ணு எடுத்தமா தூக்கி வச்சுமான்னு இல்லாம எதுனா ஒரு பாட்டு படிச்சு வை. என்ன? நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அப்படி சொல்லி வைய. போதுண்டா, விடுங்கடா. டேய் இருடா. அடே அடே, ஷர்ட்டுக்குள்ள எதுக்குள்ள பூ சொருக்குறீங்க? டேய் அப்பதான்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், சொன்னா புரியாது. அவ்வளவுதான், ரெடி பண்ணியாச்சு. மாப்பிள்ள இங்க ரெடி. இப்படி இப்போதான்டா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எதுக்கு பூ வைக்கவா? அடே ஃபர்ஸ்ட் நைட்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான்டா ரெடி பண்ணி விடணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா உன்னை இப்படிதான் ரெடி பண்ணணும்னு. இப்போதான் ஆசை நிறைவேறி இருக்கு. உன் ஆசையை நிறைவேற்ற நான் தான் கிடைச்சிடும். போங்கடா, இந்த கோலமே எனக்கு வேணாம். டேய் ஃப்ரீயா விடுமா போல. இங்க பாரு, ரூம் ஃபுல்லா ஏசி போட்டிருக்கோம், நீ எதுவும் பயப்படாத என்ன? டேய் ராஜுபாய், எங்கடா அந்த ஜூஸ்? அந்த ஜூஸா? அந்த ஜூஸ் அங்கே பத்திரமா இருக்கு. என்னடா என்ன ஜூஸ்? எதனா? அது ஒண்ணு இல்லடா, ஸ்பெஷல் ஜூஸ். அது குடிச்சா நல்லா எனர்ஜியா இருக்கும், அதான் உனக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் போட்டு வர வச்சிருக்க. டேய் எதுக்குடா இதெல்லாம்? அட போடா, இன்னுமா புரியல உனக்கு? வளகாப்பு வைக்க ரெடி பண்றோம், ஆனா ரிசல்ட் உன் கையில தான் இருக்கு. டேய் எதுக்குடா இவ்வளவு நர்வஸா இருக்க? இங்க பாரு மச்சான், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் இங்க பாரு சகல, எனக்கு அனுபவம்லாம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ணு, அதுக்கப்புறம். டேய் போதுண்டா, இவனுக்கா சொல்லி கொடுக்கணும்? இவனே ஒரு டாக்டர்டா, இவனுக்கு தெரியாதா? விடுங்கடா. ஆமால சகல, லைட் ஆஃப் பண்ணதும் உன்னோட கான்ஃபிடென்ட் ஆஃப் பண்ணிட்டு போற சரியா? நேத்து ராத்திரி சும்மா, இன்னைக்கு ராத்திரி. டே ராஜுபாய், எல்லா ராத்திரியும் சும்மா தான், இன்னைக்கு ராத்திரி தான் இவனோட. டேய் வேணாண்டா, அப்ப நான் அழுதுடுவேன். டேய் நீ எதுக்கு ஃபீல் பண்றன்னு புரியுது, உங்க ஜாஸ்மின் தானே, அதெல்லாம் வருவாங்க, வரும்னு அனுப்பியிருக்கோம். டேய் சத்யா நீயும் மேடம் ஜாலியா கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலான்னு. போடா, என்ன வச்சு ஆனா நல்லா பண்றீங்கடா. நாங்க பண்றதுல இருக்கட்டும், நீ கொஞ்சம் பார்த்து. உன்ன என்னடா வேக்கமா? சரி வெக்கத்தை கொஞ்சம் தூக்கி வை, புல் வெக்கத்தையும் இங்கே கட்டிட்டா அப்புறம் அங்க போயிட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ணு யோசிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால அடடா என்ன அழகா ரெடி பண்ணிருக்கீங்க. ஏய் வருண், வாடா வாடா. என்னடா ஓகேவா? ரெடி பண்ணியாச்சுல? பால் சம்பு முக்கியம் பிக்கல, பால் சம்பு கொடுத்து அழைச்சிட்டு வர சொல்லு.
சரி வாங்கடா, நம்ம கிளம்பலாம். நம்ம வேலை முடிஞ்சது, இனி அவன் பார்த்துப்பான். டேய், அப்புறம் கிளம்பட்டா? மறக்காம டோர் லாக் பண்ணிக்கோ. அப்புறம் எதனா டவுட் இருந்தா கால் பண்ணு என்ன? ஆமா அசோக், மறக்காம கால் பண்ணுங்க. டாக்டருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஆமா வருண், நீங்க அமைதியா இருக்கீங்க, வராங்களா? ம், நானும் வருவாங்க தான் நினைச்சேன், ஆனா வரல. ஏன் 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 வருண்? அன்னைக்கிட்ட சொன்னல. ஆ, மாப்பிள்ள ரெடிடா. ஆ, ரெடி தான். அப்புறம் ஏன்டா வரடா? ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுடா. நீ தெளிவா சொன்னியா இல்லையா? மாப்பிள்ள வேற எக்ஸாம் எழுத ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆ, அப்படியா அசோக்? என்னடா அப்படியே நான் அவங்கிட்ட கேக்குறேன்? அவன் தான் ஆர்வமா வெயிட் பண்றேன்னு சொன்னல. ஆ, அவர் ஆல்ரெடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. புரியல. ஆ, இது ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. அப்போ அப்போனா அங்க பத்தி கேளுடா, என்கிட்ட கேட்டா? ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா போச்சா. அடே, என்னடா சொல்றான்? நாங்க எங்க ரூம்ல டெக்கரேஷன் பண்ணி கேண்டில் ஏத்தி ஒன்னு டெக்கரேட் பண்ணி பூலாம் வச்சு ரெடி பண்ணா நீ ஆல்ரெடி ஃபுல் மீல் சாப்பிட்டுன்னு சொல்ற. டேய், இந்த மூஞ்ச இப்படி வைக்காதடா, வைக்காத. டேய் வேணாடா, பண்ணதுல பண்ணிட்டு இப்படி நிக்கிறது பாரு. நான் கூட ஃபர்ஸ்ட் நைட் சொன்னதும் பயப்பட டென்ஷன் ஆயிட்டான்னு நினைச்சேன். ஆனா இது எப்படி இவங்கிட்ட சொல்ல போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். என்ன சர்ப்ரைஸ்? ஆ, சர்ப்ரைஸ் எல்லாம் இப்படி வேஸ்டா போயிட்டேடா. டேய் வினோ, வேஸ்டா ஆகாதுடா. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சா என்ன, செகண்ட் நைட் வேணா? செகண்ட் நைட்டு? ம், விக்கும் மோகனே, இன்னைக்கு உன்னை பூஸ்ட் கூட குடிக்க விட மாட்டேடா. டேய், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும்ல, அவங்க உழைப்புல வீண் போறது நல்லாவா இருக்கும்? பரவாயில்லடா, நான் பரவாயில்லடா, வேஸ்ட் ஆகட்டும். டே வருண், ஐயோ எனக்கு வேண்டாம்டா. என் பொண்ணாடியே இப்பதான் கொஞ்சம் சிரிச்சு பேச ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இதை கொடுத்து ஏன் சொல்லி முடிச்சிடாதீங்க. எனக்கு ஓகே ஆனதும் சொல்றேன். அப்போ வந்து அசோக் மாதிரியே என்னையும் ரூமையும் டெக்கரேட் பண்ணிவிடு, சரியா? வாங்கடா வாங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேட் ஏஜென்சி வச்சிருக்கேன். ஆளாளுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வர்றேன். இங்க ஒருத்தனுக்கு ரெடி பண்ணி தான் பல்ப் வாங்கிட்டு நிக்கிறேன். இப்போ உனக்கு வேறையா? அப்போ எனக்கு பண்ண மாட்டியா? எனக்கு இப்போ ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றப்போ வேணா வந்து நீ ரெடி பண்ணி கொடு. அடே, இப்போ யாரு உன்னை எடுத்துக்க சொன்னா? என்ன சபதத்தை மறந்துட்டியோ? 3 பேரும் ஒன்னதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், ஞாபகம் இருக்கல? மவனே, மறந்துட்டீங்கன்னா பண்ண அப்புறம் இது எடுத்துக்கலனா அப்படி எதுக்கு கூப்பிட்டியா? டேய், இன்னைக்கு நைட்டு நிபிதாவ இமியா கூட இருக்க சொல்லுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அப்போ இந்த டெக்கரேட் ரூம் அத இந்த போலீஸ் பார்த்துப்பான். எது நான் பார்த்துப்பனா? அடே, அதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. வாங்கடா, பார்ட்டி பண்ணலாம். நான் அங்கிள் கிட்ட பர்மிஷனா வாங்கிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு மஜா பண்றோம். இன்னும் என்னடாயா நம்மை தடுப்பார்? மன்னிப்புறோம் வா செக்க செவப்பா, பார்க்க ஒரு வானம் அதில் நட்பே வண்ணம் ஆச்சு. வார்த்தை இல்ல தோழா, நீ தாண்டா எந்த மூச்சு. ஓய் ஜாஸ்மின், ஜாஸ்மின். அடேங்கப்பா, சார் வந்துட்டீங்களா? ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். வாங்க ஹீரோ சார், ரொம்ப பிஸி போல. கொஞ்சம். ஆமா, நீ என்ன இங்க வந்து தனியா நின்றுருக்கா? அது ஒண்ணும் இல்ல சார், என் ஆத்துக்கார் கூட வந்தேன். அவரு என்னன்னா இப்படி என்ன தனியா விட்டுட்டாரு. நீங்க பாத்தீங்களா சார்? பாத்தீங்களாவா? அடியே, அப்ப நான் யாரடி? ஆமா சார், நீங்க யாரு? நான் யாரா? அடி பாவி, கட்டின புருஷனை பார்த்து யாருன்னு கேக்குற? என்னடி தலையில என்ன அடிபட்டுட்டா என்ன? புருஷனே யாருன்னு கேக்குற? ஆமா, மறந்துதான் போச்சு. எனக்கு இல்ல, உனக்கு. ஏய் இந்தாடி, என்ன சொல்லிட்டு இருக்க? பாரா அடியே, இந்தாடி, என்ன ஓவரா போகுது? அப்புறம் நான் யார்கிட்டயே பேசுறேன்.
சரிங்க மேடம், நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம், உங்க புருஷன்கிட்ட மட்டும் பேசுங்க. முக்கியமா அந்த ஆளுகிட்ட தான் பேசவே மாட்டேன். நான் போறேன். அடியே என்ன? யோ கைய விடியா. இப்ப என்னாச்சு? எதுக்கா எரிமலையா கொதிச்சிட்டு இருக்கா? என்ன கோவமா இருக்கியா? கோவமா இல்ல, கொந்தளிச்சிட்டு இருக்கேன். அடியே சண்டைக்காரி உன்ன. சண்டக்காரி வாடி வாடி உன்னடக்கி ஆடுறேன், குட்டி போட்ட பூனை போல சட்டம் அடித்து ஏங்குற, எட்டு வச்சு நீயும் போனா சொக்குதடி, எட்டு பட்டி ராசம் தேஜும் சிக்குதடி, பட்டி இருக்க ஒத்துக்கடி. ஆமையா, நான் சண்டைக்காரி தான். அதான் என்கிட்ட எதுவும் சொல்லல. என்ன என்ன சொல்லலாம்? இங்க என்ன நடந்தது? என்ன நடந்ததா? ஏன் நீ பாக்கலையா? பார்த்தேன், ஆனா தெரியல. அப்போ முன்னாடி வந்து பாக்கறது தானே? அப்போ நல்லா தெரிஞ்சிருக்குமே. ஒருவேளை கண்ணாடி சேஞ்ச் பண்ணணுமோ? யூ மத்துவையா, அப்ப என்ன என்ன கண்ணு தெரியல சொல்றீரோ? அதான் தெரியல, என்ன பார்த்து யாருன்னு கேட்ட. அப்போ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, அதான் செக் பண்ணிடலாம். ஒண்ணு ஆமா, என்ன உண்மை அந்த பூ வாசனை வருது? நீ என் பக்கத்துல இருக்கல, அதான். நான் பக்கத்துல இருந்தா உன் மேல எப்படி பூ வாசனை வரும்? அது இல்லாம நான் பூவே வைக்கல, அப்புறம் எப்படி இந்த குண்டுமல்லி வாசனை ஆளை தூக்குது? அதான் நீயே சொல்லிட்டல, நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறேன்? ஜாஸ்மின் தானே கூப்பிடுறேன். அப்போ ஜாஸ்மின்ல இருந்து தானே இந்த மனம் வரும். யோ கடுப்பித்தத ஏற்கனவே காண்டல இருக்க, எப்படி உன் மேல பூ வாசனை வருது? நானும் பூ வைக்கல, அப்புறம் எப்படி? இந்த கதை வேற எங்கனா சொல்லு, என்கிட்ட சொன்ன வாயை உடைச்சிடுவேன். அதான் நீ நம்பினா நம்பட்டாலும் அதான் உண்மை. அதான் நான் கூட உன்னை ஜாஸ்மின்னு கூப்பிடுறேன். அம்மாமா குண்டு மல்லியால இப்ப கொள்ளுதே, அழகா கிட்ட வந்து. யோ மொத்தவாயா, நான் மழுப்புற வேற எங்கனா வச்சுக்கோ. சரி, இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் இருந்தேன். ஆமா, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர உன் கூட தான் இருந்தேன். ஆனா இந்த 3 hours என் பொண்டாட்டி பார்க்கவே முடியல. அதான் என் மேல கோவமா இருக்கியா? சாரி. அது ஒண்ணு இல்ல. வேற என்ன? சொல்ல மறந்துட்டேன், நீ சரியில்ல. யோ இப்படி ஐஸ் வச்சா நான் உரிக்கிறேன்னு மட்டும் நினைக்காத, கொலை கண்ணில் இருக்க. ஐசா போமா, சரியில்ல, கொஞ்சம் குண்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன், தக்காளி மாதிரி. இது ஆமா வாயா, நான் குண்டா இருக்கனா? ஆமா. உன்ன என்ன? உன்ன என்கிட்ட பேசாத. அடியே இதுக்கு இந்த திருப்புறா? நான் மேல கோவத்துல இருக்க, ஒழுங்கா ஓடி போயிடு. இதுக்கு இந்த கொலைவெறி? சரி, நான் உன்னை கூல் பண்றேன். என்ன பண்ற? விடியா, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. இப்ப எதுக்கு தூக்கன? இறக்கி விடு. இருக்கட்டும், அதுக்கு என்ன? என் பொண்டாட்டியை நான் தூக்குறேன், யார் என்ன கேப்பா? இதுவும் கேட்க மாட்டாங்கதான், அதுக்குன்னு இப்படியா? நீ விடு, ஒரு மாதிரி இருக்க. எனக்கு அப்படிதான் இருக்கு, என்னால விட முடியாது. என் பொண்டாட்டி வேற ஃபயர் மூட்ல இருக்கா, அவ பாப்கார்ன் மாதிரி வெடிக்கிறதுக்குள்ள நான் அவளை சாந்தப்படுத்தணும்ல, அதான். ஐயோ உன்ன விடியா ப்ளீஸ். உன் கோவத்தை நான் தானே கம்மி பண்ணணும். நான் கோவமாவே இல்ல, நீ இறக்கி விடறியா? இல்ல இல்ல, நீ கோவமா தான் இருந்த. நான் சமாதானப்படுத்துற வர உன்னை இப்படிதான் வச்சிருக்க போறேன். உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நைட் எஃபோர்ட் பண்ணிருக்காங்க. இது ஆமா, இப்போ உன்னை அங்கதான் தூக்கிட்டு போக போறேன். ஐயோ வேணையா, விட்டுடு, நான் வர மாட்டேன். நீ வரலன்னா என்ன, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். பாத்தியடி அடிக்கிற கோத, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. புருஷன் பொண்டாட்டினா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டியா, அத பிரிக்கதானே நான் வந்திருக்கேன். எனக்கு இது பார்க்க வயிறோட எரியுது. நான் இருக்க வேண்டிய இடம், அவ என்னன்னா என்கிட்டே சவால் விடறா. இன்னைக்கு நைட்டு தெரியும்டி நான் யாருன்னு. சேதா ஏண்டி, தங்கச்சி தானே?
போனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ ஒரு பிளானோட தான் வந்திருக்க. நீ ஏன் வந்ததுலேருந்து யார் கண்ணையும் படாம இருக்க? நாங்க வந்திருக்குது முக்கியமா இனியாவுக்கு தெரியக்கூடாது. அதான் நீ ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பண்ண போதும். நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். முக்கியமா என் அன்பு தங்கச்சிக்கு காட்டணும்ல. Thank you.